புதுவை விசுவாச ஏஜி சபை வழங்கும் AGVBS 2020. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு AGVBS 2020. உங்களை இந்த VBSல பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த வருஷத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? சாம்பியன்ஸ். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். வெரி குட், சாம்பியன்ஸ். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கலாம். போன வருஷம் VBS நம்ம ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தோமே. இந்த வருஷம் VBS நம்மளால் போக முடியாத நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாருமே உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட். ஓகே, நம்ம VBSக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண போகிறோம். பாஷா, அதுக்கு நம்ம வரவேற்கலாமா? ஹலோ குட்டீஸ், உங்களை பார்க்குறதுல மீண்டும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த 2020 வருஷம் நாம் வழக்கமாக செய்கிறது போல் சர்ச்சில் நம்ம எல்லோரும் ஒன்று கூடி வர முடியாத ஒரு நிலைமை. ஆனாலும் இந்த ஆன்லைன் வழியாக ஏசப்பாவை நாம் துதிக்க போகிறோம், புது பாடல்களை கற்றுக்கொள்ள போகிறோம், நல்ல ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். அருமையான கதைகளை ஏசப்பா நமக்கு வச்சுருக்காங்க. 5 நாள் இந்த VBS சரிதானா? தினமும் காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரை உங்கள் வீடுகளில் நீங்கள் செல்ஃபோனில் இதை பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், டிவியில் கனெக்ஷன் கொடுக்க முடிந்தால் கொடுத்து பார்க்கலாம். 1 மணி நேரம் தான் இந்த 5 நாளும், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எங்களோடு கூட இணைஞ்சிக்கோங்க. இந்த நாட்களில் ஏசப்பா ரொம்ப நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாங்க. அதிக சந்தோஷமாக நம்ம இருக்க போகிறோம். இந்த நாட்களை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷம் VBSக்கு என்ன தீமு அக்கா சொன்னாங்க தானே? என்ன தீமு சொல்லுங்கள்? எஸ், சாம்பியன்ஸ். நாம் எப்படி சாம்பியனாக இருக்க முடியும், இந்த பூமியில் வெற்றி உள்ளவங்களாம் இப்படி வாழ முடியும் அப்படின்னு நாம் கற்றுக்க போகிறோம். சரிதானா? இப்போ அதற்கு முன்னால் ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை வரவேற்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இருக்க இடத்துல கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க. உங்கள் கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கையை நெஞ்சில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த சின்ன ஜெபத்தை சொல்லுங்கள். ஏசப்பா நம்முடைய உள்ளத்தில் வருவார். ஏசப்பா இந்த VBS நாட்களை நமக்கு மிகவும் ஆசீர்வதித்து தரப்போகிறாரு. புதிய புதிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையவே ஆண்டவர் மாற்றி அமைக்க போறார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு தந்த இந்த 5 நாட்கள் VBSக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நாங்கள் பாட போகிற பாடல், கேட்க போகிற கதைகள், கற்றுக்கொள்ள போகிற வசனங்கள், இது எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஏசப்பா, ஒரு நாள் கூட நாங்கள் தவறாதபடி இந்த VBSல பங்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. இப்போ நேரடியாக நாம் நிகழ்ச்சிகளுக்குள்ளே போகிறோம். அண்ணன்மார்கள் அக்காமார்கள்லாம் நம்மளை சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நமக்காக பப்பட் ஷோ இருக்குது, ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒருத்தர் கூட நீங்கள் மிஸ் பண்ண போகக்கூடாது. ஏசப்பா உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க போகிறாங்க. கைகளை தட்டி நாம் எல்லாரும் வரவேற்கலாமா? குட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஹலோ குட்டீஸ், AGVBS சாங் செக்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். AGVBS அப்படின்னாலே ஒரு தனி கெத்து தான். அதுவும் அது சாங்ஸ் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா போன வருஷம் வெல்கம் சாங்? வருக வருக பிள்ளைகளே, AGVBS நம்மளோடது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த வருஷமும் ஒரு வெல்கம் சாங் இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்காக நம்ம பிகின் அங்கிள் வந்து உங்களுக்கு சாங் செக்ஷன் நடத்துவாங்க. சரியா? நீங்க ஜாலியா ஆக்ஷன் போட்டுட்டே இந்த சாங்கை நீங்களும் சேர்ந்து பாடணும். பாடுவீங்களா எங்க கூட சேர்ந்து? வாங்க சாங் செக்ஷனுக்கு போலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப ஏசப்பாவை புகழ்ந்து சூப்பரா பாட்டு பாட போறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? AGVBS 2020 இந்த வருஷம் நம்ம வெல்கம் சாங் கத்துக்க போறோம். சோ சாம்பியன்ஸ் அப்படிங்கிற டைட்டில்ல வெல்கம் சாங் பாடலாமா? நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க என் கூட சேர்ந்து பாட்டு பாடணும். ஓகேவா? கீழே உங்களுக்கு லிரிக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த லிரிக்ஸை பார்த்து நீங்க பாடுங்க. அப்புறம் நம்ம ஆக்ஷன் கத்துக்க போறோம். ஆர் யூ ரெடி? கம் ஆன், ஸ்டார்ட். எல்லாரும் கை தட்டலாமா? சேர்ந்து கை தட்டி சூப்பரா பாடலாமா? ரெடி?
கொண்டாட்டத்தின் நாட்கள் தாளம் போடுவோம், சந்தோஷத்தின் நாட்கள் சாங்கம் பாடுவோம். ஏசப்பாவின் பிள்ளைகளாய் ஒன்று கூடி மகிழ்ந்திடவே ஓட்ட ஓட்டமாய் ஆட்ட ஆட்டமாய் துள்ளி குதித்து வாங்க, ஓட்ட ஓட்டமாய் ஆட்ட ஆட்டமாய் துள்ளி குதித்து வாங்க. EGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. EGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. Come on, கை தட்டுங்க, எல்லாம் உற்சாகமா பாடலாமா? இப்ப நம்ம மலையாளத்துல பாட போறோம். இதே வரிகளை மலையாளத்துல பாடலாமா? ஸ்வாகதம் புது புது கானங்கள் பாடா, ஸ்வாகதம் புது புது கதைகள் கேட்கா, ஸ்வாகதம் புது புது கூட்டுக்காரே காணா. EGVBS நீங்களே ஸ்நேகமாய் ஸ்வாகதம் செய்யணும். EGVBS நீங்களே ஸ்நேகமாய் ஸ்வாகதம் செய்யணும். கொண்டாட்டத்தின் நாட்கள் தாளம் போடுவோம், சந்தோஷத்தின் நாட்கள் சாங்கம் பாடுவோம். கொண்டாட்டத்தின் நாட்கள் தாளம் போடுவோம், சந்தோஷத்தின் நாட்கள் சாங்கம் பாடுவோம். ஏசப்பாவின் பிள்ளைகளாய் ஒன்று கூடி மகிழ்ந்திடவே ஓட்ட ஓட்டமாய் ஆட்ட ஆட்டமாய் துள்ளி குதித்து வாங்க, ஓட்ட ஓட்டமாய் ஆட்ட ஆட்டமாய் துள்ளி குதித்து வாங்க. EGVBS நீங்களே ஸ்நேகமாய் ஸ்வாகதம் செய்யணும். EGVBS நீங்களே ஸ்நேகமாய் ஸ்வாகதம் செய்யணும். Come on, கை தட்டலாமா? நீங்க இருக்கிற இடத்துல நல்லா ஜாலியா கை தட்டி குதிச்சு ஆடிக்கிட்டே பாடுங்க. ஓகேவா? स्वागत है नया नया गीत गाने, स्वागत है नया नया कहानी सुने, स्वागत है नया नया दोस्तों से मिलने. EGVBS प्यार से आपका स्वागत करता है. EGVBS प्यार से आपका स्वागत करता है. Come on, கை தட்டுங்க. கொண்டாட்டத்தின் நாட்கள் தாளம் போடுவோம், சந்தோஷத்தின் நாட்கள் சாங்கம் பாடுவோம். கொண்டாட்டத்தின் நாட்கள் தாளம் போடுவோம், சந்தோஷத்தின் நாட்கள் சாங்கம் பாடுவோம். ஏசப்பாவின் பிள்ளைகளாய் ஒன்று கூடி மகிழ்ந்திடவே ஓட்ட ஓட்டமாய் ஆட்ட ஆட்டமாய் துள்ளி குதித்து வாங்க, ஓட்ட ஓட்டமாய் ஆட்ட ஆட்டமாய் துள்ளி குதித்து வாங்க. EGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. EGVBS நீங்களே ஸ்நேகமாய் ஸ்வாகதம் செய்யணும். EGVBS प्यार से आपका स्वागत करता है. ஜோரா கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் சூப்பரா பாடுனீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெல்கம். புது புது பாடல்கள் பாட. ஐயோ, நீங்க எல்லாம் வந்துட்டீங்களா? ஓ, பாட்டெல்லாம் கேட்டீங்களா? நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுல்ல? சரி, ஓகே, இதுக்கு ஆக்ஷன் பாப்போமா? இப்போ நானும் ரூபன் அண்ணனும் உங்களுக்காக இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் போட்டு காமிக்க போறோம். நல்ல கவனமா ஆக்ஷன் பாருங்க, சரியா? எங்க கூட சேர்ந்து நீங்க ஆடணும்ல, அதனால நல்லா கேர்ஃபுல்லா ஆக்ஷன் பாருங்க. ஓகே? ஹாய் குட்டீஸ், இவ்வளவு நேரம் சூப்பரா பாட்டு பாட்டீங்க. இப்போ அந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் கத்துக்க போறோம். ஓகேவா? நீங்க இருக்கிற இடத்துல சும்மா ஜாலியா ஆடி இயேசுவை மகிமைப்படுத்த போறீங்க. ஓகேவா? ஓகே. புது புது பாடல்கள்
எல்லாம் சூப்பரா ஆக்ஷன் போட்டீங்க. வெரி குட். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களா? அப்படியே உட்காருங்க பாப்போம் வேகமா. வெரி குட். பக்கத்துல இருந்து பைபிள், நோட்டு, பென் எல்லாம் எடுத்துக்கோங்க. வேகமா. வெரி குட். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே, நம்ம AGVBS ஓட ஃபர்ஸ்ட் டே டைட்டில் வந்து தகுதியா இரு, பி ஃபிட் அப்படிங்கிற தலைப்பு தான். இன்னைக்கு நம்ம கதை, பாட்டு, வசனம் எல்லாத்தையும் நம்ம கேட்க போறோம். சரியா? அக்கா ஒரே ஒரு மனப்பாட வசனத்தை உங்களுக்கு சொல்லி தரவா? பைபிள் எடுத்துக்கோங்க. ரோமர் 10:13 எடுத்துக்கோங்க பாப்போம். வேகமா பைபிளை திருப்புங்க. ரோமர் 10:13. அக்கா ஒரு வசனம் சொல்லித்தரேன். அக்கா சொல்ல சொல்ல நீங்க திரும்ப சொல்லுவீங்களா? ஓகே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. ஈஸியா தானே இருக்கு. வசனம் ரொம்ப சின்ன வசனம் தான். சரியா? நீங்க எல்லாம் ஈஸியா லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு தடவை சொல்லுவோமா? அக்கா கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. வாவ், வெரி குட். எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டிருங்க பாப்போம். குட். இப்போ இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். Romans 10:30. Whoever calls on the name of the Lord shall be saved. இன்னும் ஒரு தடவை சொல்லவா? Whoever calls on the name of the Lord shall be saved. Very good. இப்போ நம்ம எல்லாம் அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போக போறோம். நீங்க எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக இங்க கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குதா? நீங்களும் அந்த கெஸ்ட்டை பார்க்கணுமா? நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். சரியா? அவங்க உங்களுக்காக வந்து அவங்கள அடுத்து என்டர்டெயின் பண்ண போறாங்க. ஓகே, வெயிட் பண்ணிட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஹாய் குட்டீஸ், நல்ல பாட்டு பாடி நல்ல ஆக்ஷன் போட்டோம் இல்லையா? நான் கூட சொன்னேனே ஒரு கெஸ்ட் வர போறாங்கன்னு சொல்லி. இப்போ அந்த கெஸ்ட் இங்க தான் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஜோரா கை தட்டினா அந்த கெஸ்ட் இப்ப வருவாங்க. நம்ம எல்லாம் கிளாப் பண்ணி அந்த கெஸ்ட்டை வரவேற்போமா? நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நான் சூப்பரா இருக்கிறேன். எல்லாரையும் AGVBSக்கு உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். வாவ், உன் பேர் என்னது? என் பேரு ஜெனிஃபர். ஜெனிஃபரா? எஸ். உன் Dress எல்லாம் ரொம்ப அழகா இருக்குதே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. நீ யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்க்க வந்தேன். இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் பார்க்க வந்திருக்கிறேன். நானும் வசனம், கதை, பாட்டு, ஆக்ஷன் எல்லாம் படிக்க வந்திருக்கிறேன். அப்படியா? எஸ். உனக்கு VBSனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப 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 பிடிக்கும். ஓ, சரி 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 சரி. இன்னைக்கு நாங்க சொன்ன வசனம் எல்லாம் ஒழுங்கா கேட்டியா? இல்லையே. இல்லையா? நீ இப்ப நான் சொன்ன நான் பாட்டு வசனம் எல்லாம் ஒழுங்கா கேக்குறேன்னு தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஐயோ. அக்கா சொல்லு. பாட்டுலாம் பாடினேன். பாட்டு பாடின, அப்புறம் ஆக்ஷன் போட்டேன். சரி, ஆக்ஷன் போட்ட. டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆகி தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? என்ன இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறான்? உங்களை மாதிரி ஆக்டிவா இருக்க தெரியலையே. நீங்களாம் அட்வைஸ் பண்ணுங்க, தூங்காதன்னு சொல்லுங்க. அக்கா, இனிமே தூங்க மாட்டேன். இனிமே தூங்காம ஒழுங்கா வசனம் கேட்கணும். சரியா? ஓகே. சரி, இப்போ ஒரு வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். கர்த்தருடைய. அக்கா, ஓ, இந்த வசனம் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்களா? இந்த வசனம் தான் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேக்கா. இப்போ எல்லாரும் உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஓகேக்கா. எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஜெனிஃபருக்கு சொல்லி கொடுப்போமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இன்னொரு தடவை சொல்லவா? கர்த்தருடைய
கர்த்தருடைய நாமத்தை நாமத்தை தொழுது கொள்கிற தொழுது கொள்ளுகிற எவனும் எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். ரோமர் ரோமர் அக்கா ஓ ஒழுங்கா சொல்லுங்க. ரோமர் ரோமர் 10 10 13 13. புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ நீ சொல்லுவியா? சொல்லுவேக்கா. எங்க சொல்லு. தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளணுமா? ஆமா. கர்த்தருடைய எல்லாம் யாரு சொல்லுவா? ஓகே நான் சொல்றேன். சாரி. சொல்லு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். வெரி குட். இருப்பிடம் ரோமர் 13:10. 13:10. கரெக்டா சொன்னாத ஜெனிஃபர். தப்பாமே. ஓ அக்கா மறந்துருச்சு. ரோமர் 10:13. கரெக்ட். எல்லாம் ஜோரா கை தட்டிடுங்க பாப்பா ஜெனிஃபருக்கு. சூப்பரா சொன்ன வசனத்தை. சரி அடுத்து என்ன தூங்க போறியா? அக்கா கதை கேட்க வேண்டாமா? கதை கேட்கணும். முக்கியமான செஷன் இருக்குல்ல. ஆமாக்கா. எங்க பிள்ளைங்களோட நீயும் கதை கேட்க ரெடியா இருக்கறியா? ஓகே. கதை கேட்க போலாமா? ஓகேக்கா. ஓகே. எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய். பாய்க்கா. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஜெனிஃபர். பாய். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனும். ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? ஸோ இவ்வளோ நேரம் நல்ல பாட்டு, நல்ல ஆக்ஷன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் செஞ்சு டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஓகே. ஸோ இப்போ அங்கிள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்லி கொடுக்க போகிறேன். கேட்கலாமா? கதை கேட்குறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? சே, உங்கள் கையில் புக்கு, கலரிங் பென்சில், கலரிங் பிக்சர்ஸ் அதெல்லாம் தந்து நடத்த முடியல. ஆனாலும் நான் உங்களுக்கு அழகாக கதை சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம என்ன தீமில் இந்த 5 நாள் விபிஎஸ் நம்ம பார்க்க போகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட். வெரி குட். சாம்பியன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம வந்து இந்த 5 நாளும் விபிஎஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சாம்பியன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நடத்த போறேன். ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் என்ன லெவல் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த உலக பிரகாரமா நிறைய பேர் சாம்பியன் ஆகுறாங்க, அப்படிதானே? ரன்னிங் ரேஸ்ல சாம்பியன் ஆகுறாங்க, பாக்ஸிங்ல சாம்பியன் ஆகுறாங்க, நிறைய காரியங்கள்ல சாம்பியன் ஆகுறதெல்லாம், கிரிக்கெட், ஃபுட்பால் இதெல்லாம் சாம்பியன்ஸ் ஆகிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. அவங்கெல்லாம் சாம்பியன் ஆகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்களேன், கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தங்க சாம்பியன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? கமான், சத்தமா சொல்லுங்க. பயங்கரமான ஆன்சர்ஸ்லாம் வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்க. ஆனா சிலர் கரெக்டா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். என்னன்னா நல்ல உடற்பயிற்சி செய்யணும், அப்படித்தானே? எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல உடற்பயிற்சி செஞ்சாதான் நம்ம சாம்பியன் ஆக முடியும். நீங்களாம் உடற்பயிற்சி செய்றீங்களா? உங்க ஸ்கூல்ல சின்ன சின்ன உடற்பயிற்சிலாம் செய்வாங்க, அப்படிதானே? கைகளை உயர்த்துமாங்க, அப்புறம் சிட் அப்படிம்பாங்க, ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க, ஜம்ப் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க, அப்படிதானே? அதெல்லாம் எதுக்காக? நம்ம சரீரத்தை நல்லா ஃபிட்டா வைக்கிறதுக்காக. அந்த சரீரம் ஃபிட்டா இருந்தாதான் நம்ம உடம்புல, நம்ம சரீரத்துல, இந்த உலகத்துல சாம்பியன் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம உடம்பு நல்லாவே இல்லை, வியாதியா இருக்கு, உடம்பு அப்படியே எக்ஸசைஸ்லாம் பண்ணாம இருக்கு அப்படின்னா நீங்க எதுலயா சாம்பியன் ஆக முடியுமா? ஆக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் எப்படி உடம்புல, இந்த சரீரத்துல நான் சாம்பியன் ஆகணும்னா எக்ஸசைஸ் எப்படி முக்கியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாம்பியன் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். வாழ்க்கையில நம்ம சாம்பியன் ஆகணும்ல. உலகத்துல மட்டும் நம்ம சரீர பிரகாரமா சாம்பியன் ஆகி பாரு நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோம்னா அதை போல பரிதாபம் எதுவுமே இல்லை, அப்படிதானே? அதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்து ஒரு அங்கிளை பத்தி உங்களோட நான் பேசுறேன். அந்த அங்கிள் பேர் என்ன தெரியுமா? நிக்கோதேமு. என்னது? சொல்லுங்க சத்தமா. கரெக்ட்.
நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு அங்கிளை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அங்கிள் வந்து எருசலேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. இந்த அங்கிள் ஒரு பெரிய ஆபீசர், ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாங்க, ஒரு நல்ல மனுஷன். சரியா? இந்த அங்கிள் வந்து உலக பிரகாரமா ஒரு நல்லா படிச்சவங்க, நல்ல ஆபீசரா இருந்தாங்க, நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. இதெல்லாம் உலகத்துல அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏதோ ஒண்ணு உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அங்கிள் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அந்த அங்கிள் அப்படியே படிச்சிருந்தாலும், வேலை செஞ்சாலும், பணம் இருந்தாலும் வாழ்க்கையில அவங்க சாம்பியன் ஆகல. சோ அவங்க என்ன பண்ண அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து பல காரியங்கள் செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. ஏசப்பா எங்க வந்தாலும் அற்புதம் செய்வாங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல. எஸ், அதே மாதிரி அந்த இடத்துக்கும் வந்து ஏசப்பா அற்புதம்லாம் செஞ்சாங்க. ஓகேவா? செஞ்சுட்டு அன்னைக்கு ரொம்ப இருட்டிருச்சு. ஸோ ஏசப்பா அந்த ஊர்லயே தங்கிட்டாங்க. ஓகேவா? அங்க ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. இந்த பிரசங்கத்தை, அற்புதத்தெல்லாம் இந்த நிக்கோதேமு அங்கிள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பா செய்யற அற்புதங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. வாவ், இவர் எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு, எவ்வளவு அழகான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவங்க கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் அவங்க கேட்டாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க இன்னும் அதிகமா தேடணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. காலையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஏசப்பா நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே அந்த அங்கிள் என்ன தெரியுமா பண்ணாங்க? ராத்திரி யாருக்கும் தெரியாம இருட்டுல அப்படியே, ஏன்னா யாராவது ஏசப்பாட்ட போய் இந்த அதிகாரி பேசினார் அப்படின்னா இந்த அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, இந்த அதிகாரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அப்படிதானே இருக்கும். அதனால இந்த அங்கிள் ராத்திரி யாரும் பார்க்காத நேரத்துல அப்படியே நைஸா போனாங்க. போய் அப்படியே கதவு தட்டினாங்க. டக் டக் டக். ஏசப்பா கேட்டாங்க, யாரு அப்படின்னு. உடனே நான் நிக்கோதேமோஸ் வந்திருக்கேன், நிக்கோதேமோ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா கதவை திறந்து, வாங்க நிக்கோதேமு, உட்காருங்க, இந்த ராத்திரி என்ன பார்க்க வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த நிக்கோதேமு அங்கிள் ஏசப்பா பக்கத்துல உட்கார்ந்து ஒரே சந்தோஷம். அப்போ இந்த நிக்கோதேமு அங்கிள் சொன்னாங்க, ஏசப்பா ஏசப்பா, நான் வாழ்க்கையில பாருங்க நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலை செய்யறேன், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில நான் சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன ஏசப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வாழ்க்கையில முன்னேறணும், உலக பிரகாரமா ஆசீர்வாதம்லாம் இருக்கு, சரீரத்துல நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன், ஆனா வாழ்க்கையில எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் ஏசப்பா. நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரணும், நான் எப்படியாவது கடைசியில அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெறணும், அந்த வெற்றியை நான் பெறணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு என்ன வழின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? சூப்பரா ஒரு ஆன்சர் பண்ணாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ வந்து எப்படி முதல் தடவை நீ பிறந்தியோ அதே மாதிரி 2வது தடவை நீ பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதா? இன்னொரு தடவை சொல்லட்டா? ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் நீ எப்படி உங்க மம்மியோட வயிற்றுல நீ பிறந்திருப்பீங்கல்ல, நம்ம எல்லாம் அப்படித்தானே பிறந்தோம், அழுதுகிட்டே பிறந்தோம்ல சின்ன குழந்தையா இருக்கும் போது, அந்த மாதிரி நீ எப்படி உங்க மம்மியோட வயிற்றுல நீங்க பிறந்தீங்களோ அதே மாதிரி நீ இன்னொரு தடவை பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நிக்கோதேமு அங்கிளுக்கு ஒரே ஷாக். என்ன, இன்னொரு தடவை பிறக்கணுமா? இன்னொரு தடவை நான் எங்க மம்மி வயிற்றுக்குள்ள போய் இன்னொரு தடவை நான் பிறக்கிறதுக்கு இப்ப எனக்கு மீசை முளைச்சிருச்சு, தாடி வந்துருச்சு, நான் பெரிய ஆளா இருக்கேன், நான் எப்படி இன்னொரு தடவை எங்க மம்மி வயிற்றுக்குள்ள போயிட்டு திரும்ப பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. இது எப்படி ஏசப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பா சொன்னாங்க, நிக்கோதேமோ, மம்மி வயிற்றுல பிறக்கிறத பத்தி நான் சொல்லல, அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ன், அது நீ முதல்ல நீ பிறந்தது, இப்ப 2வது நீ என் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதா? என் பிள்ளையா நீ பிறக்கணும். இப்ப நீ பிறந்தது, நீ யாருடைய பிள்ளை? உங்க மம்மி பேர் என்ன? உங்க மம்மி பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், உங்க டாடி பேரு? ஓ கரெக்ட், நீங்களாம் அவங்களுடைய பிள்ளைங்க, அப்படிதானே? அதே மாதிரி ஏசப்பா சொன்னாங்க, இன்னொரு தடவை நீ பிறக்கணும், அது என்ன பர்த் தெரியுமா? என் பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னா. அப்படியா, உங்க பிள்ளையா பிறக்கணும்னா நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படின்னு கேட்டப்போ ஏசப்பா சொன்னாங்க, நீ ஒன்னும்
ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நிக்கோதேமோ, உன் மனசுல என்னை நம்பி என்னை ஏத்துக்கிட்டா போதும், உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. என்னை உன் உள்ளத்துல ஏத்துக்குவியா, என்ன உன் உள்ளத்துக்குள்ள அக்செப்ட் பண்ணுவியா, நான் உன்னை புது மனுஷனா மாத்திருவேன். இது வரைக்கும் நீ செஞ்சுட்டு வந்த தப்புலாம், உங்க அம்மா அப்பா பிள்ளையா நீ பிறந்து இந்த உலகத்துல நீ இத்தனை நாள் இருந்தல, எவ்வளவு தப்பு பண்ண, பொய் பேசுற, களவு பண்ற, கெட்ட வார்த்தை பேசுற, அண்ணன் தங்கச்சிலாம் சண்டை போடுறீங்க வீட்டுல, இப்பெல்லாம் சண்டை தானே நடக்குது வீட்டுல, குவாரண்டைன் டைம்ல டிவி பார்க்கறதுக்கு சண்டை, வீடியோ கேம் விளையாட சண்டை, அம்மா அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்கறது இல்ல. என்ன சிரிக்கிறீங்களா? இதெல்லாம் பண்றீங்க தானே? ஒரே சேட்டை இல்ல வீட்டுல, எந்த பேச்சும் கேட்கறது இல்ல. பைபிள் வாசிக்கீங்களா, ஜெபம் பண்றீங்களா? மம்மி டாடி சொல்றாங்கல்ல பைபிள் வாசி ஜெபம்னு சொன்னா செய்றீங்களா? எப்ப பாரு வீட்டுல ஒரே சண்டை. நிக்கோதேமுட்ட ஏசப்பா சொன்னாங்க, நீ இவ்வளவு நாள் உலக பிரகாரமா நீ பிறந்து எவ்வளவு தப்பு பண்ண, இந்த தப்பெல்லாம் நான் மன்னிச்சு உன்னை புது மனுஷனா நான் வாழ வைப்பேன், புது மனுஷனா. இதுக்கப்புறம் நீ தப்பு செய்யக்கூடாது, இதுக்கப்புறம் நீ என் பிள்ளையா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கணும், உன் உள்ளத்துல என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிக்கோதேம் அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இந்த நிக்கோதேம் அங்கிள், இனிமே நான் உங்க பிள்ளை ஏசப்பா, நான் 2வது தடவை நான் பிறக்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க பிள்ளையா என்னை மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து சந்தோஷமா போனாங்க. இப்போ தம்பி தங்கச்சி உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்கெல்லாம் ஃபிட்டா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில சாம்பியன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஏசப்பாவுடைய பிள்ளையா நம்ம மாறணும். ரட்சிக்கப்படணும்னு அதை ஒரு ஸ்லாங்ல சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படணும். அதை சிம்பிளா நான் சொன்னேன்னா நீங்க ஏசப்பா பிள்ளையா மாறணும். அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். அது என்ன தெரியுமா? தகுதியாயிரு. பி ஃபிட் அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். பி ஃபிட், தகுதியா இரு. என்ன தகுதி தெரியுமா? நீ சாம்பியன் ஆகணும். 5 நாள் 5 காரியம் சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா? உன் சரீரத்துல உன் வாழ்க்கையில நீ ஃபிட் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீ ஏசப்பாவை உங்க உள்ளத்துல நீங்க ஏத்துக்கணும். தம்பி தங்கச்சி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? உண்மையா இப்போ நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவலை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் நாளைக்கு நான் வருவேன், நாளைக்கு திரும்ப ஸ்டோரி சொல்லுவேன், திரும்ப அடுத்த நாள் வருவேன். 5 நாள் நான் சொல்றது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எஸ் நம்ம தான் சாம்பியன். வாவ், சூப்பர்ல, நம்ம சாம்பியன் ஆயிருவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டே இப்போ நம்ம ஃபிட் ஆகலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடத்துல குட்டி பிள்ளைங்கள முழங்கால் போடுங்க பார்க்கலாம். கமான், ஏய் சேட்டக்காரா, முழங்கால் போடாம இருக்கிறியா நீ? கமான், முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் குட்டி பாப்பாலாம் முழங்கால் போடுங்க. போட்டீங்களா? எல்லாம் கை கூப்புங்க பார்க்கலாம், கை கூப்புங்க. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடிட்டீங்களா? கண்ணை மூடியாச்சா? அண்ணா பாரு ஒன்னு ஓட்டக்கண் போட்டு பாக்குறாப்ல. ஹலோ, எல்லாம் கண்ணை மூடுங்க. குட். எல்லாம் நான் சொல்ற ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? எல்லாம் முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை மூடி எல்லாம் சேர்ந்து ஜெபம் நான் சொல்ல சொல்லணும். சரியா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த முதல் நாள் VBSல நாங்க சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. எங்க உள்ளத்துல வாங்க, எங்களை மாற்றுங்க. நாங்க மறுபடி பிறக்க ஆசைப்படுறோம். நாங்க மறுபடியும் பிறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க உள்ளத்துல வாங்க ஏசப்பா, எங்களை புதிதா மாற்றுங்க. உங்க பிள்ளையா எங்களை மாற்றுங்க. எங்க பாவத்தை எல்லாம் மன்னிங்க. இனி நாங்க பொய் பேச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிவோம். உங்க பிள்ளையா நாங்க வாழ்வோம் ஏசப்பா. எங்களுக்கு நீங்க வேணும். உங்க பிள்ளையா எங்களை மாற்றினதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். வாவ், எவ்வளவு சூப்பர் பாருங்க. நீங்க 2வது தடவை பிறந்துட்டீங்க.
உங்களை ஏசப்பா புதுசா மாத்திட்டாங்க. இப்போ நம்ம யாருடைய பிள்ளை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இந்த சத்தம் எல்லாம் போதும், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாருடைய பிள்ளைங்க? எஸ், நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. சோ நம்ம சீக்கிரமா சாம்பியன் ஆக போறோம். ஃபர்ஸ்ட் தகுதி, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம எல்லாம் தகுதி ஆயிட்டோம், ஃபிட் ஆயிட்டோம். இதுதான் நம்ம எக்ஸசைஸ். ஓகேவா? நம்ம ரட்சிப்பு தான் நம்முடைய எக்ஸசைஸ். இனி நீங்க டெய்லி நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகேவா? அங்கிள் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? பரலோக பிதாவே, அருமையா இதை பார்க்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த பிள்ளைங்க உண்மையாக இன்றைக்கு இந்த டிவி முன்னாடி, இந்த செல்போன் முன்னாடி, இந்த லேப்டாப் முன்னாடி அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற குட்டீஸ்கா நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த பிள்ளைங்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க சப்பா. இந்த பிள்ளைங்க உள்ளத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ரட்சிப்பை பிள்ளைங்க காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எந்த விதத்திலையும் பிசாசானவன் பிள்ளைகளை மீண்டும் வழிதப்பி போக பண்ணாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இது என்றும் உள்ள வார்த்தை, புவி எங்கும் செல்லும் வார்த்தை, சதா காலமும் உண்மை கதை. சூப்பர்பூல் ஹோசேனா பாடு ஹோசேனா, வாகே அது சூப்பர்பூல் ஹோசேனா பாடு ஹோசேனா, வாகே அது சூப்பர்பூல். Very good. God bless you. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த VBS நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நாளைக்கு இதே நேரம் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். 5 நாள் நான் உங்களை சந்திப்பேன். ஓகேவா? கரெக்டா வந்துடணும். VBSக்கு யாரும் வராம இருக்க கூடாது. ஓகே? God bless you. See you. Bye bye.